நாம் கொஞ்ச நேரம் கடவுள் வசனத்தை தியானம் பண்ணலாம். இந்த வாரம் நான் பைபிள் வாசிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள சில காரியங்களை நான் என்ன செஞ்சேன்னா ஃபீல் பண்ணேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பிரசங்கமாக உங்களோடு கூட பேசலான்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவாக வாக்குத்தத்த வசனத்தை தான் ஒரு 2-3 வாரம் நாம் தியானம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமாய் கவனிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். வேதம் கொண்டு வந்திருந்தா வேதத்தை திறந்து கொள்ளுங்க. ஒரு வேதம் இல்லை என்றால் நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன், 36 வரைக்கும். நன்றாக கவனியுங்கள் எல்லாரும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்முடைய ஆண்டவர் விடுதலையாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரால விடுதலையாக்க முடியாதவர் என்று ஒருவரும் இல்லை. இப்போ நான் என் வார்த்தையை இப்படி ஆரம்பிக்கிறேன். 100 வருஷம் கழிச்சு, இப்போ 2026, 2126ல நீங்களும் நானும் எங்க இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாயிலும் பிளான் இருக்குதா? இப்போ 9:30 மணிக்கு நீங்க எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கும். 10 மணிக்கு எங்க இருப்போம்னு நமக்கு பிளான் இருக்கும். ஆனால் 100 வருடம் கழிச்சு நீங்களும் நானும் எங்க இருப்போம்? கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் நீங்க என் வசனத்தை கவனிக்கணும். இது ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவார். 100 வருடம் கழித்து நான் நம்புகிறேன், ஒன்று தேவனோடு இருப்போம், அப்படி இல்லை என்றால் நாம எங்க இருப்போம்? நரகத்தில் இருப்போம். நம்முடைய நித்திய காலத்துக்கு நேராய், நம்முடைய நித்தியமான ஆசீர்வாதத்திற்கு நேராவோ அல்லது நித்தியமான அழிவுக்கு நேராவோ போயிருப்போம். அப்படி என்பதுதான் உண்மை. 100 வருடம் கழித்து இன்னைக்கு நான் பேச போற வார்த்தை 100 வருஷம் கழிச்சு நீங்க எங்க இருக்க போறீங்க அப்படின்றத தீர்மானம் பண்ண போகிற ஒரு வார்த்தை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கவனிங்கள். ஒரு வீடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வீடு ஃபுல்லா எரிந்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க, வெளியே வர வாய்ப்பே இல்லை. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஒரு பர்னிங் மேன் வந்து, அதாவது ஒரு ஃபயர்மேன் வந்து உங்களை காப்பாத்திட்டு போறாரு. காப்பாத்திட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஏன் என்னைய காப்பாத்தினீங்க அப்படின்னு கேட்பீங்களா? கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லுவோம். ஒரு ஷிப்பு, உங்க ஷிப்பு மூழ்க போகுது, உங்க படகு மூழ்க போகுது அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றுகிறார் அப்படின்னா நீங்களும் நானும் கண்டிப்பா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அவருக்கு நன்றி உள்ளவரா இருப்போம். இவராலதான் நான் உயிரோடு இருக்கிறேன், இவர் மட்டும் என் வாழ்க்கையில வரலைன்னா நான் வந்து விடுதலையா இருக்க மாட்டேன், இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இங்க இயேசு கிறிஸ்து இதை யாரை பார்த்து பேசுகிறார் என்றால் 31வது வசனத்தை பாருங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு இதுதான், ஃப்ரீடம். நம்ம சர்ச் பேரும் ஃப்ரீடம் தான். விடுதலையை பற்றி நான் பேச போகிறேன். ஃப்ரீடம்னா என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வாலிப பசங்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஃப்ரீடம், வாட் யூ மீன் பை ஃப்ரீடம் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், நான் சந்தோஷமா இருக்கிறது தான் ஃப்ரீடம், ட்ரெஸ் போடுறது என் ஃப்ரீடம், முடி வெட்டுறது என் ஃப்ரீடம், செப்பல் போடுறது என் ஃப்ரீடம், நான் எப்படியும் வாழ்றேனோ அதுதான் என் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றான் வாலிப பையன். ஒரு அடிமையா இருக்கிற தேசத்திட்ட போய் கேட்டீங்கன்னா, அல்லது பழைய ஆட்கள்கிட்ட, நல்ல கண்ணு ஐயா இறந்து போயிட்டாரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, விடுதலைன்னா என்னையா? ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கணுமே, அதுதான் விடுதலை அப்படின்னு. சரி, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க? ஃப்ரீடம், சோசியல் ஃப்ரீடம், என்ன சமூக நீதி, சமூகத்துல விடுதலை, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது ஃப்ரீடம் சொல்றாங்க. இருக்கட்டும். இன்னும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, நம்முடைய சட்டம் நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? ஃப்ரீடம் டு ஸ்பீச், பேசுவதற்கு என்ன உண்டு? உரிமை உண்டு, எழுதுறதுக்கு உரிமை உண்டு, ஆராதிக்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. இது ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், ஒரு பக்கம் நேஷனல் ஃப்ரீடம், ஒரு பக்கம் சோசியல் ஃப்ரீடம். இத்தனை ஃப்ரீடம் இருக்கட்டும், ஆனா இயேசு இங்க ஒரு ஃப்ரீடம் சொல்லுகிறார். அது என்ன ஃப்ரீடம் தெரியுமா? உண்மையான ஃப்ரீடம், ஆவிக்குரிய ஃப்ரீடம். 32வது வசனத்தை பாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். இயேசு சொல்லுகிற விடுதலை என்ன அப்படின்னா, இது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடையாது, இது சமூக நீதியை பேசுகிற ஃப்ரீடம் கிடையாது, ஆவிக்குரிய உண்மையான ஃப்ரீடம். ஏன் இப்படி இயேசு சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? 33 வசனத்தை பாருங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும். இயேசு சொல்லும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் அப்படின்னு யூதர்களை பார்த்து சொல்றாரு. யூதர்கள் வெல் நாலேஜ்டு, பைபிளை பற்றி நல்லா அறிந்தவர்கள், வேத வசனத்தினால் கரைத்து குடித்தவர்கள். பரிசேயர்கள் இருந்திருக்கலாம், சதுசேயர்கள் இருந்திருக்கலாம், வேத பாரகர்கள் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க யாருக்கும் அடிமையா இல்லையே, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். உண்மையிலே நீங்க வரலாறை பாத்தீங்கன்னா இவங்க யாருக்காயில அடிமையா இருந்தாங்களான்னா, ஆமா இருந்தாங்க. யாருக்கு அடிமையா இருந்தாங்க? எகிப்திலே அடிமையா இருந்தார்கள். அதுக்கப்புறம் அசீரியா ராஜ்யத்துல அடிமையா இருந்தார்கள், பாபிலோன் தேசத்துல அடிமையா இருந்தார்கள். இப்படி இவங்க வசனத்தை பேசும்போது ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இவங்களே அடிமையா இருந்துட்டு இவன் சொல்றான், நாங்க அடிமையா இல்ல, we are free now. ஆனா ஏசு சொல்றாரு, நீ ஃப்ரீ ஆகணும்ன்றாரு. அவனிங்க உங்கள்கிட்ட யாராயிலும் இப்ப சொன்னா உங்க கையை கட்ட அவிழ்க்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னா, என் கையை கட்டவே இல்லை, அப்புறம் எப்படி கையை கட்ட அவிழ்ப்பீங்க? அப்படிதான் இவங்களும் சொன்னாங்க. அடுத்த அந்த வசனத்தை பாருங்கள். விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கு. இந்த வார்த்தை தான் என்னை அதிகமாய் உணர்த்தின வார்த்தை. இந்த 34வது வசனம் நான் அதிகமாய் தியானம் பண்ணின வார்த்தை. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? பாவம் செய்கிற எவனும். அந்த வசனத்தை எல்லாம் வாசிங்க. பாவம் செய்கிற, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் யாரு செஞ்சாலும், சின்ன பையனோ பெரிய ஆளோ, பாஸ்டரோ ரெவரண்டோ பிஷப்போ அல்லது பெரிய யாரா இருந்தாலும், ஒருவன் பாவம் செய்வானானால் அவன் யாருக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. when you commit sin you will become a slave of your master sin. உங்களுக்கு மேல ஒரு எஜமான் உண்டாகி விடுவான். அந்த எஜமான் என்ன செய்வான்? உங்க கழுத்துல கயிறை கட்டி அவன் சொல்லுகிறபடி எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். கவனிங்க, பாவம் செய்வதற்கு முறைகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். கவனிங்க, பாவம் செய்வதற்கு முறைகள் இருக்கிறது. இச்சை முன்பாக பாவம் செய்கிறாள் ஏவாள்கிட்ட பிசாசு சொல்றான், அந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, யூ வில் பிகம் காட், நீ தேவனை மாறிடுவ அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஆசை விட்டது. வசனம் சொல்றது, அந்த பழம் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமா இருக்கிறது, கண் புத்திய தெளிவிக்கிறது, பாரு கண்களினால் இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. அப்படி இச்சை வந்த உடனே, கவனிங்களா, இச்சை வந்த உடனே அதை போய் தொடுதா எடுக்கிறா, பாவம் உள்ள வந்துருச்சு. இப்படி பாவம் உள்ள வந்த உடனே கவனிங்களேன், பாவம் இப்ப இவளுக்கு மேல எஜமானனாய் மாறிவிட்டது. பாவம் செய்யற ஸ்டேஜ் என்னன்னா, இச்சையினால் பாவம் செய்வது. ஏன்னா அது ஆசை காட்டும், அது அழகா காட்டும், அதை பார்த்த உடனே போய் பாவம் செய்து விட்டால் அந்த பாவம் என்ன செய்யறோம்? அதுக்கு எப்பெல்லாம் இஷ்டமோ அப்பெல்லாம் உன்னை கூப்பிடும் பாவம் செய்ய. அது சும்மா போய் பாவம் செஞ்சுட்டு வர்றது. நேற்றைக்கு நானும் சாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வசனத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாம பாவம் செய்யணும்னு செய்யறது கிடையாது, சரி போற போக்குல ஒரு பாவம் செஞ்சுட்டு போவோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாவத்தின் அடிமைத்தனத்தை காட்டுகிறது. நமக்கு மேல ஒரு மாஸ்டர் உண்டாகிவிட்டார். அந்த மாஸ்டர் என்ன செய்யுது? கழுத்துல கயிறை கட்டி நம்மளை இழுத்து கொண்டு வருகிறது. அதுல எவனும், அந்த வசனத்துல இயேசு சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும், பாஸ்டரா கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்கிரைபா கூட இருக்கலாம், வேத பாரகனா கூட. இதை யார்கிட்ட பேசுறாரு இயேசு அப்படின்னா, they are worshiping God, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், யெகோவா தேவனை தவிர வேற எந்த தேவனையுமே ஆராதிக்காதவர்கள், வசனத்தை அவ்வளவு தெளிவாய் கை கொள்ளுகிறவர்கள். அவங்கள போல ஆராதனைக்கு நீங்க எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டா, ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே வர்ற ஆட்கள்.
சட்ட திட்டங்களை அவ்வளவு கவனமாய் கை கொள்ளுகிறவர்கள், அவர்களை பார்த்து சொல்றாரு, நீ பாவம் செய்தால் பாவத்துக்கு யாரா இருக்கிற? அடிமையா இருக்கிற. பாருங்க, இந்த கால வேளையில ஆண்டவர் எதற்காக இந்த ஆராதனைக்கு உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், உங்களை விடுதலையாக்க கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாவம் எதை பிறப்பிக்கும் தெரியுமா? மரணத்தை உண்டாக்கும். யாக்கோபு புஸ்தகத்தை வாசியுங்கள், 1ஆம் அதிகாரத்துல அங்க பாவத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க 15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கவனிங்க, பாவம் என்ன செய்யுமா? அது வளரும். பாவத்துக்கு வளருகிற தன்மை உண்டு. கவனிங்க, அது சின்னதா ஆரம்பிக்கும். அதனாலதான் சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்துல சொல்றாரு குற்றம். அந்த 19ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, முதல்ல அந்த பாவத்தினுடைய ஸ்டேஜ பாத்தீங்கன்னா குற்றம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். 19ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 12வது வசனத்துல எழுதியிருக்கிறது. கவனிங்க, முதல் ஸ்டேஜ் பிழை, மிஸ்டேக். அடுத்து மறைவான குற்றம், அதுக்கப்புறம் துணிகரமான பாவங்கள். அடுத்து 13 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது பெரும் பாதகம். பாவத்துடைய ஸ்டேஜ சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், தெரியாம பண்ணிட்டேன், ஓகே. 2வது மறைவாய் போய் பண்ணது. 3வது துணிகரமா வர்றத பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி பண்ணது. 4வது பெரும் பாதகம், தாவீது செய்த பாவம், தாவீது உள்ளத்துக்குள்ள இருந்த பாவம். அவன் பத்சேபாளை பார்த்து அவளோடு கூட வேசித்தனம் பண்ணி அவளுடைய கணவனை கொன்றுவிட்டு இது யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நினைத்தான். பெரும் பாதகம் பண்ணி விட்டான். ஆண்டவர் பார்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, யாரும் பார்க்கல, நம்மளை பார்க்கிறதுக்கு ஒரு கண்கள் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, உங்களையும் என்னையும் பார்க்கிறது. இன்னைக்கு நாம் பேசுகிற வார்த்தை உங்களை பயமுறுத்துவதற்காக பேசவில்லை, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கணும்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டு இருந்தால் இந்த கால வேளையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை விடுதலையாக்கும். அடுத்து 34 பாருங்க, 8:34 அங்க இருக்கிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். பாவம் செஞ்ச உடனே நாம யாரா மாறிடுவோம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதிகளாய் மாறிவிடுகிறோம். தேவனுடைய பிள்ளையாய் இல்லை, பாவத்திற்கு அடிமையாய் மாறிவிடுகிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க, 35 பாருங்க. அடிமையானவன், கவனிங்க கவனிங்க, வீடு என்று இங்கே இயேசு சொல்லுவது எதை தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள். தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க நிலைச்சிருக்கணும்னா சின்னரா இருந்தா வேலைக்கு ஆகாது. சின்னர்னா என்னது? பாவம் செய்கிறவனா இருந்தால், அடிமையா இருந்தால் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வேணா தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கலாம். அந்த வசனம் போட்டுருக்கு, என்ன போட்டுருக்கு? அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே என்ன செய்ய மாட்டான்? நிலைத்திராம். ஆனா யாரு நிலைத்திருப்பா? குமாரன். பிள்ளையா இருந்தால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், நீங்களா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நீங்க சின்னரா அல்லது சன்னா? நீங்க சன்னா இருந்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்க சன்னா மாறுவதற்கு நான் ஒரு வழி சொல்லி தருகிறேன், கவனியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். கம், முன்னாடி வாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உள்ள போயிருங்களா? சீனி உள்ள போயிருங்க. ஜீவிகா இங்க உட்காரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கவனிங்க, பாவம் செய்தால் நாம் அடிமையாய் மாறிவிடுகிறோம். யாருக்கு? பாவத்துக்கு. ஆனால் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். சரி, இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட பாவம் செய்ய வாய்ப்புகள் உண்டு, பாவம் செய்ய வழிகள் உண்டு. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு நாம பார்க்கிற உலகம் அன்றைக்கு இருந்த உலகத்தை போல அல்ல. பவுல் சொல்லிட்டாரு, கோணலும்
மாறுபாடுமான சந்ததி. இந்த சந்ததியை பத்தி, இந்த ஜெனரேஷனை பத்தி ஆண்டவர் ஒரு பேர் வைக்கணும்னா பேர் வச்சுட்டாரு, கோணலும் குரூக்கட் ஜெனரேஷன். அவர்களுடைய புத்தியே எப்படி புத்தியா இருக்குன்னா குரூக்கட், எப்படா யாரடா விழுங்கலாம் அப்படின்ற கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழத்தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விடுதலையாய் வாழணும் தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டுமா? தேவனுடைய வீட்டிலே என்றைக்கு நிலைத்திருக்கணுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம பாத்திரவான்களா வாழலையா அப்படின்னா, ஆமா, நாம ஆண்டவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிட்டோம். கவனிங்க, சாப்பாடு போட்டு வெளியில கொண்டு வந்தா அவன் வேற ஆளு, சாப்பாடு போட்டு வீட்டுக்குள்ள கொடுத்தா அவன் வேற ஆளு. இப்ப சொல்லுங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா, வெளியில இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கோங்க. வீட்டுக்குள்ள இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபை உங்கள் மேல இருந்து கொண்டே இருக்கும். வசனம் சொல்லுகிறது, மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் புஸ்தகத்தை நான் சொல்றேன், அந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. அவருக்குள்ளே 6வது வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். கவனிங்க, வீட்டுக்குள் கர்த்தருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இயேசுவை? எத்தனை பேர் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? இயேசுவை ஏத்துக்கிட்டனாதான் இங்க இருக்கிறோம். ஏன்னா இயேசுவை ஏத்துக்கிட்டலைன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நீங்கள் நடக்க வேண்டும். அவருக்குள் நீங்கள் நடக்க வேண்டும். அவர் மேலே கட்டப்பட வேண்டும். என்ன பாருங்க, நீங்க ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள நிலைச்சிருக்கணுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல நிலைத்திருக்கணுமா? கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த வசனத்தை பாருங்க. குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். பாவியோ எங்க இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கலாம், ஆனா நாளைக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம். கவனிங்க, நேற்றுக்கு சாமுக்குள்ள அந்த டவுட் வந்துச்சு. பாஸ்டர், எத்தனை பேர் எவ்வளவு பாவம் செய்யறான், அவன்லாம் நல்லா தானே பாஸ்டர் இருக்கான். அதனாலதான் இயேசு சொல்லிட்டாரு, அவன் என்றைக்கும் நிலைத்திறான். இன்னைக்கு வேணா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா என்றைக்கும் அவன் நிலைத்திருக்க முடியாது. நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ள வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பாவம் செஞ்ச உடனே நாமளே சரி பண்றதுக்கு பதிலா, கவனிங்களேன், இப்போ நான் சாத்திராக்கு ஒரு நாள் பேசினேன். என்ன சொன்னா, புண்ணு இருக்குன்னு நாம ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம வேற வேற வழியை பார்க்கிறது. ஏன்னா பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வழி என்ன என்பதை பார்க்காமல் நாம என்ன செய்யறோம் தெரியுமா? அவர் பாவம் செஞ்சாரு, நல்லா தானே இருக்காரு. இவர் பாவம் செஞ்சாரு, இவர் நல்லா தானே இருக்காரு. இவர் நல்லா இருக்காரு, இவர் நல்லா இருக்காரு, இவர் நல்லா இருக்காரு, நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நடக்காது. நஹி சலேகா, ஹிந்தியில சொல்லணும், வேலைக்கே ஆகாது. என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? 36 எழுதியிருக்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். எல்லாம் அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் உண்மையான விடுதலை எங்க தெரியுமா? இயேசு கிட்டதான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த உண்மையான விடுதலை பெறுவதற்கு வழிகளை நான் சொல்றேன், கவனிங்களேன். நீங்க இந்த வழிகளை நீங்க அறிந்த சத்தியம் தான், அதைத்தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன். அதை டெய்லியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பாவத்திலிருந்து விடுதலையை ஆண்டவர் தருவார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பாவத்தின் தண்டனைக்கு விடுதலையாக்கினார். கவனிங்களேன், பாவத்தின் தண்டனை என்னது? பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கினார். இப்ப நான் மரிச்சாலும் நித்திய ஜீவ நம்பிக்கை உண்டு என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கார். இப்ப மரிச்சாலும் பரலோகத்துக்கு போவேன். ஆனால் இந்த பாவத்துக்கு பவர் இருக்கிறது. முதல் சொன்னேன் பனிஷ்மெண்ட் ஆஃப் சின், ரெண்டாவது பவர் ஆஃப் தி சின். நீங்க போனீங்கன்னா கீழே எழுதியிருக்கோம் அந்த இதுல டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துல 1000 வாட்ஸ் 1000 கிலோ வாட்ஸ் அப்படி போட்டு எலும்பு கூடு போட்டு அபாயம், டேஞ்சர், தொடாதே, கிட்ட வராதே. அது மாதிரி பாவத்துடைய ஜோனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது உங்களை கிராப் பண்றதுக்கு வல்லமை இருக்கிறதுக்கு, அது உங்களை இழுத்துக்கிடும். பாவத்துக்கு வல்லமை இருக்குங்க, கவனிக்கிறீங்களா? பாவம் இன்னைக்கு செய்யும் போது நல்லா இருக்கும், அந்த பாவம் நம்மளை இழுத்துக்கிட வாய்ப்பு உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான்
உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன். ராமன் சொல்லுங்களேன். டெய்லியும் பாவத்திற்கு வல்லமை இருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாவம் வேற எங்கேயோ இல்ல, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். சுற்றி நிக்குதா, அது எப்படி நிக்குதா? நெருங்கி நிக்குதா, விட்டா நெருக்கவும் செய்யும், கழுத்தையும் பிடிக்கும். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் இயேசு வருவார். கவனிங்க, ஒரு நாள் இயேசு வருவார். இயேசு வரும்போது the presence of sin இருக்காது. நாம அந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை ஆகி விடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்படி குமாரன் விடுதலையாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை மட்டும் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? வாசிப்புமா 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமையா இருக்க உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் உங்களை அடிமையா இருக்க அழைக்கவில்லை, பிள்ளைகளா இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளாய் நீங்க நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. எல்லாம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நாம என்ன செய்யணும் தெரியுமா? பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரு? அந்த வசனம் சொல்லுது, எல்லா அநியாயத்தையும். எத்தனை அநியாயத்தை? கவனிங்க, சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு பேசுறது என்னன்னா டீச்சிங் தான். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா அநியாயத்தையும், நீங்கள் செய்த எல்லா அநியாயத்தையும் எப்ப மன்னிப்பார் தெரியுமா? அறிக்கையிட்டால், வாயினாலே அறிக்கையிட்டால். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32வது சங்கீதத்துல, என் பாவத்தை நான் மறைக்காமல் உமக்கு அறிவித்து நான் சகாயத்தை தேடுகிறேன் என்று சொல்லுகிறான். கவனிங்களேன். சில நேரம் யார் தெரியுமா நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண மாட்டோம்? யார் அறிக்கை பண்ண மாட்டான் அப்படின்னா, பெருமை உள்ளவன் அறிக்கை பண்ண மாட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட யார் அறிக்கை பண்ண மாட்டா? பெருமை உள்ளவன். அவருக்கு தெரியும் மன்னிப்பார்ல, அவர் மன்னிக்க வந்து விடுவாரு, அவன் தான் மன்னிக்க மாட்டான். சரி செல்லாம் விட்டுருங்க, அவாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும், அவர் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பிரசங்கம் முடிஞ்சிடும். கவனிங்க, பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் எல்லா அநியாயத்தையும் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவனிங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை நம்மளை கழுவி சுத்திகரி. இந்த உலகத்துல இருக்கிற சோப்புகள்லயே பவர்ஃபுல்லான சோப்பு என்னன்னா இயேசுவின் ரத்தம் தான். ஏன்னா அது எதை கழுவுறா? மனசாட்சியை கழுவுகிறது. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு செத்த கிரியைகளற உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவருடைய ரத்தம் நிச்சயமாகவே கழுவும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா கழுவுமா? சொல்லுங்க. நிச்சயமா கழுவும். சொல்லுங்க. நிச்சயமாய் கழுவும். ஆமா. எப்ப நிச்சயமா கழுவும்? வாயில அறிக்கையிட்டான். நீங்க வீட்டுல போய் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து அறிக்கையிடும் போது ஆண்டவர் அதை கேட்டு மனம் இறங்கி உண்மையை அறிக்கையிடணும். அதுக்காக பாவம் செஞ்சுட்டு வந்து அறிக்கையிடக்கூடாது. ஏன்னா உண்மையா, ஆண்டவரே நான் உண்மையாவே மனம் திரும்ப விரும்புகிறேன், என்னை விடுதலையாக்கும். பாருங்க, தேவனுடைய வீட்டில் நீங்க நிலைத்திருக்கணும்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். அடிமையா இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க வந்திருக்கிற எல்லாரும் நான் ஆசைப்படுறேன், உங்களெல்லாம் 100 வருஷம் கழிச்சு தேவனுடைய ராஜ்யத்துல பார்க்க விரும்புகிறேன். அவன் சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் அங்க இருக்கணும் அப்படின்னா இங்க இன்னைக்கு நீங்க அறிக்கை பண்ணணும். உங்க பாவங்களை, உங்கள் சாபங்களை, உங்க ஆண்டவருக்கு பிடிக்காமல் செய்த காரியங்களை, உங்க மனசுல எதெல்லாம் கில்ட்டியா தோணுதோ எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்கள். எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அடுத்து இன்னொரு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 31வது வசனத்தை பாருங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். இரண்டாவது கவனிங்க, அறிக்கையிட்டால் உங்களுக்கு சுத்திகரிப்பு உண்டு. இரண்டாவது, ஆண்டவருடைய உபதேசத்துல நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளிலே, வசனத்துல நிலைத்திருங்கள்.
ஆண்டவரோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வசனத்தை படியுங்கள், படித்து அதுல நிலைச்சிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? நான் நம்ம பசங்களை பற்றி நான் ரொம்ப கர்வப்படுகிறேன். வாலிப பசங்கள்கிட்ட சொன்னேன், எல்லாரும் பைபிள் படிங்கப்பா, ஒரு குரூப் ஆரம்பிச்சு பைபிள் படிக்கிறத போடுங்க அப்படின்னு போட்டா இப்ப போடுறானுவ 20 அதிகாரம் 40 அதிகாரம், சரத்து, மேசாக்கு, அபி, இந்த பிள்ளைங்க எல்லாம் பைபிள் படிக்குது. வெரி குட், ஐ கிளாட் ஃபார் தட். நான் அதுக்காக சந்தோஷப்படுகிறேன். ஆனால் படித்த வசனங்களிலே நிலைத்திருங்கள். ஒரு முறை படிச்சாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு இல்ல, படித்து தெரிந்த சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவருக்கு சீஷராயிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பிள்ளையாவும் இருப்பீங்க, அதுக்கப்புறம் சீஷராவும் இருப்பீங்க. அடுத்து 32வது வசனத்தை மட்டும் வாசி நம்ம முடிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள். 3வது, know the truth of God. பாஸ்டர் சொல்றாருன்றதுக்காக ஏத்துக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சபைகள்ல பிரச்சனை என்னன்னா, இவங்க பைபிள் படிக்கிறது கிடையாது, விசுவாசிங்க. பாஸ்டரும் பைபிள் படிக்கிறது கிடையாது சில பாஸ்டர். சரியா? இவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அவனுக்கு எதுவும் தெரியாது. அதான் ஊமையம் ஊர்ல, சரியா அந்த பழமொழி, ஊமையம் ஊர்ல திக்குவாயி ராஜாவாம். எல்லாம் ஊமை, இவர் திக்குவாயி, அதனால ராஜா. நீயும் படிக்கிறது கிடையாது, இவரும் படிக்கிறது கிடையாது, அதனால நீ ராஜாவா இருக்கிறீங்க. ரொம்ப நாள் ஓடாது தம்பி, ஏன்னா ரொம்ப நாள் படம் ஓடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள். பாஸ்டர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. கவனிங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? பாஸ்டர் cannot bring you up. உங்களை மேல கொண்டு போக முடியாது. யார் உங்களை மேல கொண்டு போவா தெரியுமா? குமாரன். அவரையும் அவர் அனுப்பினவரையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் நான் அசைன்மெண்ட் தருகிறேன். வீட்டுல போய் டெய்லி பைபிள் படிக்கும் போது அவரை அறிந்து கொண்டீர்களா எழுதுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை டெய்லி உட்கார்ந்து எழுதுங்க. இயேசுவை பற்றி எழுதுங்க. நீங்களா இஷ்டம் போல எழுதக்கூடாது. பைபிள்ல படிச்சத நீங்க எழுதணும். குமாரனை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பாஸ்டருடைய வார்த்தையை நம்பாதீர்கள். சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாவம் செய்கிற எவனும் எதுக்கு அடிமையா இருக்கிறான்? எவனும், யாரானாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும், ஆனா அடிமையா இருக்கிறான். அவனை விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாகிலும் பாவம் ஒட்டி இருக்குமானால் உங்களுக்கே தெரியாது. பாருங்க, நமக்கே தெரியாது. ஏன்னா அது நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி. இயேசுவே, இந்த கால வேளையில எங்களை விடுதலையாக்கும். ரியலா கேளுங்க, ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணுங்க. அவரிடத்துல அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய வீட்டில நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க தேவனுடைய பிள்ளையாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். முடிஞ்சா வலதுகரம் உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா, பாவம் ஒருவேளை ஒட்டி இருக்கும் என்றால் அவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களை சுத்திகரியும், உள்ளும் புறமுமா எங்களை கழுவும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை, எங்க அக்கிரமங்களை, எங்க அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன். ஆனால் ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதில் கொடார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஏன் பதில் வரல அப்படின்னா, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஆண்டவரே தேவையில்லாத குணாதிசயம். பாருங்க, பெருமை உள்ளவன் என்றைக்குமே ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ண மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு வெறுமனே சாதாரணமான ஆராதனையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, விடுதலையான ஆராதனையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை அனுப்பி அநேகரை விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் பாவங்களை, குற்றங்களை, ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை மறைக்காமல் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவையப்பா, எங்களுக்கு உம்முடைய தயவு தேவை. ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட. பரிசுத்த ஆவியானவரே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, நாங்கள் அந்த ரியல் ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணணும். ஆண்டவரே, எங்க ஆத்துமாவை ஆண்டவரே உண்மையாய் நீர் விடுதலையாக்குவதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு அடிமையாய் அல்ல, எங்களுக்கு மேல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவைகளை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், கனப்படுத்தும். உங்களுடைய நன்மையினால் கிருபையினால் நீர் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.